அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த சம்பவம் இந்தியாவில் நடந்த 17வது ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்போ மற்ற 16 விபத்துகளும் எங்க எப்போ நடந்தது? இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கிறது. இதில் டெல்லி, மும்பை, குஜராத், பீகார், மணிப்பூர், கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இந்த 8 மாநிலங்கள்ல தான் இந்த 17 விமான விபத்துகளும் நடந்திருக்கு. அதில் முதல் 4 விபத்துக்களை பற்றியும், இந்த விமான விபத்துக்கள் எந்த ஆண்டு எந்த தேதியில் நடந்தேறியது, அதற்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வெல்கம் டு அவர் சேனல். முதலாவது சம்பவம் 1962 ஜூலை 7 மும்பை. இது அலிட்டாலியா 771 இட்டாலியன் ஃபிளைட். ஆஸ்திரேலியாவோட சிட்னில இருந்து ரோமோ நோக்கி போயிட்டு இருந்த இந்த ஃபிளைட் பேங்காக், இந்தியாவின் மும்பை, பாகிஸ்தானின் கராச்சி, ஈரானின் தெஹரான் வழியாக ரோமை சென்றடையும். இதில் 85 பயணிகள், 2 பைலட் மற்றும் 7 பணியாளர்கள் என்று மொத்தமாக 94 பேர் பயணித்தனர். இந்த ஃபிளைட்டின் கேப்டனான 50 வயது கொண்ட லூகி குவாட்ரின் 1939 பைலட்டாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி மொத்தமாக 13,700 ஃபிளைட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டவராக இருந்தார். இவருடன் அந்த விமானத்தை சேர்ந்து இயக்கிய கோ பைலட்டான 33 வயதை கொண்ட யூகோ அர்காங்கிலி 1956வது வருடத்திலிருந்து தன்னோட பைலட் வாழ்க்கையை தொடங்கியவராகவும் 3480 ஃபிளைட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டவராகவும் இருந்தார். நேவிகேஷன் எரரால சேஃப்டி ஹைட்டான 9000 அடிகளுக்கு மேல் பறப்பதை விடுத்து வெறும் 3600 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்ததை இந்த இரு பைலட்டும் கவனிக்காததுனால மும்பையின் தவன்யாச்சி ஹில்ஸ்ல இந்த விமானம் நேரடியாக மோதி இந்த விமானத்தில் பயணித்த 94 பேருமே பரிதாபமாக உயிரிழந்தனர். இரண்டாவது சம்பவம் 1963 ஜூலை 28 மீண்டும் மும்பை. இந்த சம்பவத்தை கேட்டு இந்திய மக்கள் விமான பயணம்னாலே பயந்தாங்க. இது யுனைடெட் அரப் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 869. இந்த பயணிகள் விமானம் ஜப்பான் டோக்கியோவில் இருந்து புறப்பட்டு ஹாங்காங், பேங்காக், மும்பை, பஹ்ரைன் வழியாக கெய்ரோவிற்கு செல்ல திட்டமிடப்பட்டு மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக அதிகாலை 1:46 மணிக்கு அரேபியன் சீக்கு மேல் பறந்து வந்து கொண்டிருந்தது. இதில் 55 பயணிகள், 2 பைலட், 6 பணியாளர்கள் என்று மொத்தம் 63 பேர் பயணித்தனர். அப்போது வானிலை மிகவும் மோசமாக இருந்து பலத்த காற்றுடன் கனமழை பெய்து கொண்டிருந்ததால் வழக்கமான வலதுபுற நடைமுறையை கடைபிடிக்க முடியாமல் இடதுபுற நடைமுறையை கடைபிடித்து தரையிறங்க விமான குழுவினர் அனுமதி கேட்டனர். மும்பை விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அனுமதி அளித்து 9வது ஓடுபாதையில் தரையிறங்குமாறு கூறினர். இப்போது தரையிறங்க போகிறோம் என்று பிளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒலிக்க அந்த அதிகாலை வேளையில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் கண்விழித்தனர். இடதுபுற திருப்பத்தில் நுழைய ஆரம்பித்த விமானம் கடுமையான வானிலை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து அதிகாலை 1:50 மணிக்கு கடலில் மோதியது. இதில் விமானத்தில் பயணித்த 63 பேருமே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்க மேகமலையில தான் அந்த 3வது அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. 1971 டிசம்பர் 9 இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் RHS 748 பயணிகள் விமானம் 40 பயணிகளுடன் கேரள திருவேன்றத்திலிருந்து புறப்பட்டு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது புயல் காரணமாக இடி மின்னலுடன் கனமழை பொழிய தொடங்கியதால் விமானம் மினிமம் சேஃப் ஆல்டிடியூட், அதாவது குறைந்தபட்ச உயரத்தில் பறக்க துவங்கியது. ஆனால் அது மதியம் 12 மணி அளவில் மேகமலையை நெருங்கிய போது பறக்கும் உயரம் சற்று அதிகப்படுத்தப்படாமல் மேகமலையில் மோதியது. மடார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. மணி 12:15 பிளேன் விழுந்துருச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. அப்படியே மிஷின் எல்லாம் வச்சுட்டு வண்டியில ஏத்தி விட்டுட்டு அப்படியே அந்த முட்டையில ஏறுறோம். இப்படி மல்ல இருக்கு பாருங்க, இதுல ஏறி அந்த பக்கம் இறங்கணும், அங்கிருந்து விழுந்து கிடக்கு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மேகமலையை சேர்ந்த கோகிலாபுரத்து மக்கள் தங்கள் உயிரையும் பார்க்காமல் விரைந்து சென்று உதவி செய்ததால் 9 பயணிகள் இந்த கோரமான விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர். மீதம் 31 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இந்தியாவின் தலைநகரான டெல்லியில தான் இந்த 4வது விமான விபத்து நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடந்த விமான விபத்தில் முதன்முறையாக விமான பயணிகள் மட்டும் இல்லாமல் விபத்து நடந்த இடத்தில் இருந்த பொதுமக்களும் உயிரிழந்த சோகம் இந்த விபத்தில் தான் நடந்தேறியது. 1972 ஜூன் 14 ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 471 பேங்காக்கில் இருந்து 78 பயணிகள், 2 பைலட், 9 பணியாளர்கள் என 89 நபர்களுடன் டெல்லியை நோக்கி புறப்பட்டு வந்த இந்த விமானம் டெல்லி பாலம் ஏர்போர்ட்டை நெருங்கியதுமே சிக்னல் குறைபாடு காரணமாக விமான நிலைய ஓடுவதையில் சரியாக இறங்க முடியாமல் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த எதிர்பாராத விபத்தில் விமானத்தில் பயணித்த 78 பயணிகளில் 76 பேரும், 11 விமான பணியாளர்களில் 10 பேரும் மற்றும் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் இருந்த பொதுமக்கள் 4 பேர் என மொத்தம் 90 நபர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். இந்த விபத்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அதாவது டெல்லி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவங்க கொடுத்த சிக்னலை பிளைட்ல இருந்த பைலட் சரியாக பின்பற்றல, அதனாலதான் இந்த விபத்து நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா ஜாப்பனீஸ் ஏர்லைன்ஸும் டெல்லி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு துறையிடமிருந்து சிக்னல் அனுப்பியதில் இருந்த பிரச்சனை தான் விபத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டது. இது கடைசி வரைக்கும் ஒரு தீர்வே இல்லாம டிஸ்பியூட்ல தான் போய் முடிஞ்சது. எது எப்படியோ விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகி பல விஞ்ஞான வளர்ச்சிகளை கண்டு விமானங்கள் பரிமாற்றம் அடைந்திருந்தாலும் எப்போதாவது இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு, பறவைகள் மோதல் என எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலுமே விமான போக்குவரத்து மக்களிடையே இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது. விமான நிறுவனங்கள் விமானங்களை முறையாக பராமரிப்பதிலும் முன்னெச்சரிக்கையாக பல கட்ட சோதனைக்கு உட்படுத்தினாலுமே போதுமான அளவு விபத்துக்கள் குறையும் என்பதே நிதர்சனமான உண்மை என்று ஆய்வாளர்களால் பேசப்பட்டு வருகிறது. இனி ஒரு விமான விபத்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.